அசுராவின் பண்டைய இராச்சியத்தில் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை கருஞ்சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்திருந்தது. இளவரசி சோபியாவின் இதயம் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட இளவரசர் ஹென்றி மீது அன்பும் பக்தியும் நிறைந்தது. அவர்களது ராஜ்யங்களுக்கிடையேயான பிணைப்பைக் குறிக்கும் வகையில் அவர்களின் ஒன்றியம் இருந்தது. இது அவர்களின் மக்களுக்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும். ஆனால் ஹென்ரியின் இதயம் அரண்மனையில் காத்திருக்கும் பெண்மணியாக இருந்த எலிசபெத் என்ற பெண்ணுக்கு சொந்தமானது என்பது சோபியாவுக்குத் தெரியாது. நாட்கள் செல்லச் செல்ல ஹென்ரியின் கண்களில் இருந்த தொலைதூரப் பார்வையையும் இரவில் அவன் அடிக்கடி மறையும் விதத்தையும் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் கிசுகிசுவையும் சோபியா கவனிக்க ஆரம்பித்தாள். உண்மையைக் கண்டுபிடித்த சோபியாவின் உலகம் நொறுங்கியது. அவளுடைய இதயம் மில்லியன் துண்டுகளாக உடைந்தது. அவள் ஹென்ரியால் மட்டுமல்ல, தன்னிடம் இருந்து ரகசியம் காத்த அவள் நம்பியவர்களாலும் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்தாள். ஒரு காலத்தில் ஒற்றுமை மற்றும் வலிமையின் அடையாளமாக இருந்த ராஜ்யம் இப்போது சிறைச்சாலை போல் தோன்றியது. அவளுடைய இதய வலியை தொடர்ந்து நினைவூட்டுகிறது. காலியான அரங்குகளில் அலைந்து திரிந்தபோது சோபியா ஒரு மறைக்கப்பட்ட தோட்டத்தில் தடுமாறினாள். அது வலியிலிருந்து தப்பித்து ஆறுதலைக் கண்டாள். பூக்கும் மலர்களாலும் பறவைகளின் இனிய பாடல்களாலும் நிரம்பிய அந்த தோட்டம் அவளுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தந்தது. ஒருவேளை தன்னை காட்டிக் கொடுத்த அன்பை விட வாழ்க்கையில் அதிகம் இருப்பதாக அவள் நினைத்தாள். இயற்கையின் அழகால் சூழப்பட்ட அவள் அங்கே நின்றபோது அவள் தோளில் ஒரு அந்நியன் கையின் அரவணைப்பை உணர்ந்தாள். ஒரு மெல்லிய குரல் கிசுகிசுத்தது. நான் எதிர்காலத்திலிருந்து ஒரு காலப் பயணி உனக்காக காத்திருக்கிறது. உங்கள் உண்மையான காதல் இன்னும் வெளியே உள்ளது என்று சொல்ல நான் அனுப்பப்பட்டேன்.